ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். அதிகாலை இந்த தியானத்திற்கு சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை நம்ம மையப்பொருளை வைத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் என்றால் வேறு வேலையே செய்ய முடியாதா? 24 மணி நேரமும் தூங்காமல் விழித்திருந்து 24 மணி நேரமும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தமா? இல்லை பிரியமானவர்களே. வேதத்திலே ஒரு காரியம் சொல்லப்படும் பொழுது அதை மேலெழுந்த வாரியாய் பார்த்தால் முடியாததாய் தெரியும். ஆனால் வேதம் ஒரு நாள் பொய் சொல்லாது, அது சத்தியமாய் இருக்கிறது. கொஞ்சம் வசனங்களை ஆய்வு செய்ய, அதனால தான் தியானமாய் அதை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். வேதத்தில் முதலாவது பிரியமாயிருந்து வேதத்தை நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் கட்ஜுரோலி என்று ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்திலே ஊழியம் செய்கிற அந்த பகுதியில் உள்ள ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து வருடம் 3 நாள் பைபிள் லவ்வர்ஸ் கேம்ப் என்று ஒரு முகாம் நடத்துவார்கள். தமிழிலே வேதத்தை நேசிப்போர் முகாம் என்று பெயர். ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்கள் ஒன்று கூடி ஆண்டவரை தியானிக்க, துதிக்க அந்த 3 நாளை வைத்திருப்பார்கள். அதே போல் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனிதர்களாய் முதலாவது நம்ம மாறணும். ஏன்னா 119ஆம் சங்கீதம் முழுவதுமே வேதத்தின் மகத்துவங்களை குறித்து தான் இந்த சங்கீதம் முழுவதும் பாடப்பட்டிருக்கிறது. அதில் அவர் சொல்கிறாரு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடறி போக மாட்டார்கள். ஆக ஆண்டவருடைய வேதத்தை நாம் நேசிக்கிறவர்களாக மாற வேண்டும். அடுத்து இரவும் பகலும் அதே நினைவாக இருக்க வேண்டும். சரி, பகலிலே அதே நினைவாக இருக்கலாம். பொதுவாக புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற மக்களுக்கு வழிநடத்துகிற ஊழியர்கள் கற்றுத்தருகிற எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் அதிகாலை வேளையில் ஆண்டவரோடு நம்ம அமர்ந்திருந்து அன்றைக்கு கிரமமாய் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து அதன் மூலமாய் அந்த வேத பகுதியில் ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ அல்லது பாதி அதிகாரமோ நம்ம அன்றைக்கு தியானிக்க வேண்டிய அந்த வசன அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது ஒரு வசனமோ 2 வசனத்தையோ ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அது ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கலாம், அல்லது அந்த வசனம் ஒரு எச்சரிப்பின் வசனமாக இருக்கலாம், அல்லது அந்த வசனம் ஒரு ஆலோசனை தருகிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அன்றைக்கு ஆண்டவர் தருகிற அந்த ஆலோசனை, அந்த எச்சரிப்பு வசனம் அல்லது அந்த ஆசீர்வாதமான வசனத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த நாள் முழுவதும் நாம் என்ன வேலை உலக பிரகாரமாய் பார்த்தாலும் மனதிலே இந்த வசனம் ஓடிக்கொண்டே இருக்கணும். எத்தனையோ முறை நம்ம ஒரு வேலை செய்வோம் வெளியில், ஆனால் மனது இன்னொன்றை யோசிக்கும். இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. அதே மாதிரி நம்ம எந்த வேலைகளை செய்தாலும் நம்முடைய மனது உள் மனதிலே அந்த வசனம் திரும்ப திரும்ப அந்த வசனத்தை நினைவுபடுத்தி அந்த வசனத்தை நினைத்து கொண்டு திரும்ப திரும்ப நினைப்பதற்கு பெயர் தான் தியானிப்பது. அப்படியே பகல் முழுவதும் நம்ம இருக்கலாம். சரி, பகல் முழுவதும் நம்ம தியானிக்கலாம், வசன நினைவிலேயே வாழலாம். இரவில் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய வேதத்தில் உன்னத பாட்டின் புஸ்தகம் என்று ஒரு அழகான புத்தகம், அதில் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. எவ்வளவு அழகான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்கள். சூலமித்தியாள் சொல்லுகிறாள், நான் படுத்து நித்திரை செய்தேன். நித்திரைன்னா தூக்கம், நல்ல தூக்கம், அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறேன், ஆனால் என் இதயம் விழித்திருந்தது. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். இதற்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் அனுபவமாக பல ஊழியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஸ்டான்லி அண்ணன் சொன்ன ஒரு காரியம், இரவிலே படுக்க செல்லும் முன்பாக ஒரு வசனத்தை மனதிலே இருத்தி கொண்டு அந்த வசனத்தை திரும்ப திரும்ப
அந்த வசனத்தை நீங்கள் சொல்லி பார்த்து கொண்டு அப்படியே ஆண்டவரை துதித்து கொண்டே தூங்கி விடுங்கள். இரவு முழுவதும் உங்களுடைய ஆவி விழிப்பாக இருந்து அந்த வசனத்தையே தியானித்து கொண்டே இருக்கும். சரீரம் தூங்கிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய உள்ளான மனிதன் விழித்திருப்பார். காலையில் எழும்பும்போது ஃப்ரெஷ்ஷாக எந்திப்பீங்க. இதெல்லாம் நடைமுறை அனுபவம், அவர்களை அனுபவித்தது. ஆகவே இந்த காலை வேளையில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக நம்மை அர்ப்பணிப்போமா? காட் பிளஸ் யூ.